நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆர்ஓ, வாட்டர் ஹீட்டர் இத பத்தின வீடியோக்கள் தான் நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலா நம்ம டைரக்ட்டா அட்டெண்ட் பண்ற கம்ப்ளைண்ட். நம்மள பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த ஃபால்ட்ட நீங்க தவிர்க்கலாம் அப்படின்ற மாட்டுக்கு தான் ஒவ்வொரு ஸ்பேரும் டைரக்ட்டா போறது. அது என்ன காரணத்தினால போயிருக்கு. இத நீங்க ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா, இது போல கம்ப்ளைண்ட் இனிமே வராது அப்படின்றத பத்தி தான் நம்ம வீடியோக்கள் குடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்டு ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆர்ஓ, வாட்டர் ஹீட்டர் ஆகியவைகள்ல நமது அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத செலவுகளை முற்றிலும் நீங்க தவிர்த்திடலாம். அதுபோல ஒரு செலவை சேமிக்கிற வீடியோவை தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு சாம்சங் பிரிட்ஜ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கூலிங் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம போய் செக் பண்ணி பார்க்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வர கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 196 தான் வந்துருந்துச்சு. கரெக்டான அளவு கம்ப்ரஸரை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 220 டு 240 வரணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், 220 டு 240 கொடுத்துருக்காங்க. வந்துச்சுன்னா கரெக்டான ஒரு கரண்ட். இதனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிக்கும். அப்படி கரண்ட் கம்மியா வர பட்சத்துல என்ன ஆகுனா, இதான் பார்த்தீங்கன்னா ஓஎல்பின்ற ஓவர்லோடு ப்ரொடக்டர். அதிகமான அழுத்தம் வரையில் என்ன ஆகுனா, கட் ஆஃப் பண்ணி கம்ப்ரஸருக்கு போற கரண்ட்டை கட் ஆஃப் பண்ணி குடுத்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிக்கும். ஒரு சில நிமிடங்களுக்கு அடுத்து மறுபடியும் கண்டினியூட்டிய குடுத்து கம்ப்ரஸருக்கு லைன பாஸ் பண்ணும். இது ஒரு அளவு தான். அதிகமான திருப்பி இந்த எத்தனை தடவை நடந்துகிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி கட் ஆஃப் பண்ணி கொடுக்க இந்த ஒரு டைமிங்ல இந்த ஓஎல்பி ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம இப்போ கம்ப்ரஸர் வேற ரிலே ஓஎல்பி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு போடுறேன் பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே பாருங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு, இதே போல தான் கரண்ட் உங்கள் வீட்டில் சடனாக போயிட்டு வருது அப்படின்னா இந்த வேலை தான் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கும் பாருங்க, ஒரு சவுண்டு ஒன்று வரும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கேட்கும். இப்போ கேட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் எதுல இருந்து வந்துச்சுன்னா, இந்த ஓஎல்பியில இருந்து தான் வந்துச்சு. அழுத்தம் அதிகமாகி கம்ப்ரஸர் ஓட முடியாமல் திணறிக்கு இருக்கையில் இது என்ன கட் ஆஃப் பண்ணி கொடுத்து, இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ரீடிங்குமே கிடையாது. ஏன்னா ஆஃப் பண்ணி ஓஎல்பி கரண்ட்டை கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு சில நிமிடங்களுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎல்பி கரண்ட்டை கண்டினியூட்டி கொடுத்து இப்போ 2 நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஓஎல்பி இந்த மாட்டுக்கு அதிகமாக திருப்பி திருப்பி கட் ஆஃப் பண்ணி வர ஆஃப் ஆக இந்த மாட்டுக்கு இருக்கிறது தான் இது ஃபெயிலியர் ஆகிறது காரணம். இதை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல பிராண்டடான ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்டெபிளைசரை பொறுத்தளவு நம்ம உடனே கரண்ட் ஆஃப் ஆயிட்டு வருது அப்படின்னு வைங்களேன், இன்புட் வந்துடும். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வரும். அப்போ என்னன்னா கம்ப்ரஸருக்கு சேஃப்டி கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓஎல்பி சீக்கிரத்தில் ஃபெயிலியர் ஆகுது, நல்லா ஒரு லைஃப் வரும். அதனால மேக்ஸிமம் பிரிட்ஜை பொறுத்தளவு ஸ்டெபிளைசர் நல்லா ஒரு பிராண்டடாக வச்சு பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஓஎல்பி ரிலே ஃபெயிலியர்